சுர்ஜித் எடுத்தோடனே போய் கத்தியில எடுத்து போய் வெட்டல. இதுக்கு முன்னாடியும் பல முறை வந்து வான் பண்ணி இருக்கிறதா தானே சொல்றாங்க. சரி, அப்படியே வான் பண்ணவராகட்டும், வான் பண்ணதனுடைய எக்ஸ்டென்ஷன் கொலையா? எந்த தாய் தந்தையுமே ஒத்துக்க மாட்டாங்க. காதல யாரோ நீங்க லவ் பண்ணிட்டு வா, உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாரும் ஒத்துட்டு அனுப்பிச்சுக்குவாங்களா? பொண்ணை பெற்றிருக்காங்கன்னா அவங்கள வந்து வளர்த்திருப்பாங்க, படிக்க வச்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு லவ் பண்ணுன்னு சொன்னா எதிர்க்கத்தான் செய்வாங்க. அப்போ எந்த விதத்துல இவங்க குற்றவாளியா உள்ள வர்றாங்க? எப்படி இவங்க குற்றவாளியா சேர்க்கணும்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க? இத்தனையோ மிரட்டல்கள் வந்திருக்கலாம்ல. அப்போ கவின் அவர்கள் போய் நேர்ல போய் காவல் நிலையங்கள புகார் கொடுத்திருக்கலாமே. படிச்ச பையன் சார், படிச்ச பையன் தான் வெட்டிருக்காங்களா? ஆன்லைன்ல கேஸ் படிச்ச பையன் தான் வெட்டிருக்காங்களா? கட்சா வருவாங்க சார். படிச்ச பையன் தான் வெட்டிருக்காங்களா? அதான் சொல்றேன், கவின் இத பண்ணிருக்கணும்னு நான் சொல்றேன். நீங்க உடனே ஒரே வார்த்தை அவங்க காவல்துறையில் இருக்காங்க இப்படி எடுப்பாங்க. அவங்க உயர் அதிகாரிகள் யாருமே இல்லையா? காவல்துறைனா என்ன கடவுளா? கிடையாது இல்ல. எதுக்கு இப்படி பயப்படணும்? நான் காதலிக்க ஒரு பிள்ளை, எனக்கு நான் மனதிற்கு விரும்புகின்ற ஒரு பெண், அவரை கல்யாணம் செய்து கொள்ள போகிறேன் என்று நினைக்கக்கூடியவர்கள், அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய நாம் சரி அவர் மச்சான் தானே, நாளைக்கு கல்யாணம் அவர் தானங்க பேசுறதுக்கு ஏத்துக்கவே எப்படிங்க மச்சான்? அவர் அப்படியே போன் பண்ணி நீ வந்து கல்யாணம் பேசுறதுக்கு வா, கல்யாணம் பண்றதுக்கு கல்யாணம் பேசுறதுக்கு வா, நீ ஏன் கூப்பிடுறாரு? கவினா டைம் கேட்டாரு. நேரம் எனக்கு காலம் வேணும், நீ இப்ப பேச அப்பாட்ட பேச வேண்டாம் நேற்று சொல்லிருக்கூடாது இல்ல. திருமணத்திற்கு தயாரா இருந்திருக்கலாமே. 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவரு, பொருளாதாரத்தில் நல்லா இருக்கணும், என்ன தடுக்குது அவருக்கு? நீங்க பாரஞ்சித் வந்து இதுக்கு குரல் கொடுத்தவர் ஏன் அஜித் குமார் குரல் கொடுக்கல? இதில் இருக்கிற அழுத்தத்தை ஏன் அந்த அழுத்தம் கொடுக்கல? இவருக்கு வந்த ரத்தம் அவருக்கு வந்தா தக்காளி சட்னியா? அரிநாடார் பேசியதும் தவறு, அதே மாதிரி பாரஞ்சித் பேசியதும் தவறு. ஆணவ படுகொலை ஜாதி ரீதியாக தான் நடந்துச்சுன்னு இதை பத்தியே பேசிட்டு இருந்தீங்கன்னா வெவ்வேறு சமுதாயத்துக்கும் தென் மாவட்டங்களும் சண்டை வருமா வராதான்? என்ன சட்டம் வந்தாலும் என்ன நடக்க போகுது? அதுக்காக கொலையே பண்ணாம கொலை பண்றதுக்கு சட்டமே வேண்டாமா? அதுக்காக வந்து தண்டிக்கிறதுக்கு சட்டமே வேண்டாமா? சட்டம் வந்த பிறகுதான் அவன் ஜெயில் 80 வயது ஆனாலும் சரி 60 வயது ஆனாலும் சரி அவர் உள்ளே போகிற பயம் எங்க இருந்து வருது? சட்டத்தினால் தான் வருகிறது. அந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அதுக்காக வேணவே வேண்டாம் முடிவு பண்ணி போயிடலாம். அப்படி இல்ல சார். ஆணவ படுகொலைக்கு இதுவரைக்கும் நடந்த சம்பவங்களை எடுத்து பார்த்துங்க. கோவில்ராஜ் கொலை வழக்கு எல்லாத்துக்கும் மரண தண்டனை காலவரையற்ற உயிர் மூச்சு இருக்கிற எத்தனை பேருக்கு? வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் சான்றோர் மக்கள் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் திரு சதா நாடார் அவர்களை சந்தித்து பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். கவின் அவருடைய இந்த மரணம் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சாதிய வெறிதான் அதற்கு ஒரு மிக முக்கிய காரணம். உணர்வு தான் வெறியாக மாறுகிறது அப்படின்னு. உங்களை போன்றவர்கள்லாம் என்ன சொல்றீங்கன்னா சாதிய உணர்வு வேணும்னு சொல்றீங்க. ஆனா அந்த உணர்வு வெறியா மாறக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு ஒரு உயிரை பலி வாங்கியிருக்கு. இது சரியா இருக்கு? இல்ல, கவின் இறந்ததுக்கு வந்து கண்டிக்கத்தக்கது. சுர்ஜித் அவர்கள் குற்றவாளி, கடுமையான தண்டனை அவருக்கு கிடைக்கணுங்கிறத எங்களோட நிலைப்பாடு. அதே சமயத்துல நீங்க வந்து சாதி ரீதியா சாதி உணர்வு வந்து சாதி வெறியா மாறித்தான் இந்த கொலை நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. காதல் விரும்பாதவர்களும் கொலை நடக்கலாம் இல்லையா? நான் என்ன கேட்கிறேன்னா, கடந்த ஆண்டு தேவர் கம்யூனிட்டி சேர்ந்த 2 நபர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அது 2 பேரும் ஒரே கம்யூனிட்டி தான். அதுல எங்க சாதி இருக்கு? அது சாதி ஆணவ கொலை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரே சாதியினர் நடந்திருக்கு. அது ஏற்றத்தாழ்வு அவங்களுக்குள்ள காதல்ங்கிறத ஒரு விருப்பம் இல்லாதனால நடந்த கொலை. இது மட்டும் சாதி ரீதியா நடந்த கொலை. இந்த இன்சிடென்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பர்టిక్యులர் இன்சிடென்ட் அந்த பொண்ணு அவங்களுடைய தோழியை வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஆமா. எனக்கும் அவர் வந்து நாங்க 2 பேருமே காதலர்கள் தான். நீண்ட காலமா நாங்க காதலித்து வந்து நடந்திருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரைபே பண்ணியிருக்காங்க. சரி. அப்படி இருந்தும் அவர் திருமணத்திற்கு அழைத்ததாக சொல்லப்பட்ட சூழ்நிலையில பேசுறதுக்கு வான்னு சொன்ன ஒருத்தர் வந்து கூப்பிட்டு வேண்டான்னு சொன்னதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இல்ல, நான் என்னங்கன்னா, காதல் பிடிக்காம போயிருக்கலாம். காதல் பண்றது அவங்க அக்கா வேற ஒருத்தரோட லவ் பண்றது பிடிக்காம போயிருக்கலாம். திருமணத்திற்கு பேசுறதுக்காக வான்னு சொன்ன ஒருத்தர் வந்து அப்புறம் தாய் தந்தைக்கே தெரியலையே இது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. ஆனா சமூக வலைதளத்துல வேற நிறைய தகவல்கள் வந்துட்டு ஏங்க, அந்த பொண்ணு பேசுறதுக்கு முன்னாடி ஊடகங்களும் என்னை போன்றவர்களும் இதை பத்தி பேசும்பொழுது என்னென்னமோ பேசுனாங்க. இப்ப அந்த பொண்ணு பேசுற ஒரு தெளிவான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுர்ஜித் பண்ணது தப்புதான்.
நான் லவ் பண்ணது உண்மதான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் என்னோட தாய், தந்தைக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இந்த எந்த இடத்துலயும் வந்து அவங்களோட தாயோ, தந்தையோ வந்து இந்த இந்த கொலைக்கும், இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவங்கள விட்டுருங்க. ஆனா சுர்ஜித் பண்ணது தப்பு. நான் உண்மையா தான் லவ் பண்ணேன். அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. உண்மையா லவ் பண்ண ஒரு பொண்ணு வந்து ஒருத்தர் வந்து இறந்து போறதுக்கான ஒரு அண்ணன் அதுக்கு காரணமாயிட்டாருங்கிறத வந்து அப்பா, அம்மா காரணம் இல்லன்னு சொல்றது வந்து ஒரு நிர்பந்திக்கப்படுவதான வாய்ப்பு இருக்கு. அவருடைய உடல் மொழி அப்படி இருக்குன்னு திருமாவளவர்கள் அவருக்கு பேட்டி குடுக்குறாரு. அது தப்புங்க. பொய்யுங்கிறாரா? பொய்ன்னு சொல்லல. அது வந்து அடுத்து நடந்தது. அவருடைய ஆமா. உடல் மொழி வந்து ம். சரியானதாக இல்ல. சொல்லிக் குடுத்து பேசுனான்னு அது சொல்றாரு. ஒரு நிர்பந்தத்துல இருக்கிற மாரி தெரியுது. இல்ல அப்படிங்கிற அப்படி மாரி சொன்னார். இல்ல. அது கிடையாதுங்க. இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தான் காதலிச்ச பையன் இறந்துட்டான். அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும்? அத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதே சமயத்துல இந்த படுகொலைய தடுத்திருக்கிறதுக்கு சாத்தியக்கூறு ஒரே ஒரு நபர்கிட்ட மட்டும் தான் இருக்குது. யார்? கவின்ங்கன்ற நபர்ட்ட மட்டும் தான் இருக்கு. எப்படி? கவின் தாங்க இது முடிவு பண்ணியிருந்திருக்கணும். என்ன பண்ணிருக்கு? இதுக்கு முன்னாடி ஏங்க பேசியிருப்பான்ல. கல் சுர்ஜித் ஒரு நிமிஷம் சார். சுர்ஜித் பேசியிருப்பான். அவங்க அப்பா, அம்மா என்ன சொல்றாங்க? அவங்க அப்பா, அம்மா வந்து காவல் நிலையத்திலேயே வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இத்தன நடந்திருக்குல்ல. நான் என்னங்கிறேன், ஒரு ஒரு சுர்ஜித்த இப்படி எத்தனையோ முறை வார்ன் பண்ணியிருந்திருக்கலாம். எங்க அக்கா பின்னாடி சுத்தாத, எங்க பின்னாடி வராத, என்னோட சிச்சுவேஷன் வேற, நீங்க இருக்கிற சிச்சுவேஷன் வேறன்னு அவன் சொல்லியிருந்திருக்கலாம். அப்போ கவின் அவர்கள் என்ன அப்ப பண்ணியிருந்திருக்கலாம்? தீண்டாமைன்னு நீங்க ஏத்துக்கிறீங்க. இல்லைங்க. ம். அத சொல்லலைங்க நானு. நான் என்னங்கிறேன், காதல் திருமணத்த ஏத்துக்கலைன்னு சொல்றேன். அவங்க அப்பா, ஏங்க அம்மாவும் ஒரு ஒரு பொண்ணு விருப்பப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு மேஜரா இருக்கு. இன்னொரு சரி பையன் மேஜரா இருக்கான். இருக்கட்டும். படிப்புல இருக்கான். இப்ப இருக்கட்டுங்க. சம்பளம் என்ன வாங்கக்கூடியவன் வேணா இருக்கான். வேலை இருக்கட்டும். எல்லாமே ஒரு இருந்த ஒரு நிமிஷம். ஒரே ஒரு விஷயம். எல்லாம் இருந்த ஒரு பையன சார் வந்து எது தடுக்கிறது? சார் ஒரே ஒரு அப்ப விஷயம். நீங்க சாதி ஏற்றத்தாழ்வு வச்சுட்டே இருப்பீங்க. சார் அத ஒரே ஒரு வந்து விஷயம். சமூகம் அப்படி ஏத்துக்கிட்டே கிடையாது இருக்கும். சார். ஆ. நான் என்ன சொல்றேன்னா, தன்னோட நிலை அவனோட அந்த தம்பி அந்த சுஜித்த வந்து என்ன பண்ணியிருப்பான், 2, 3 தடவ வார்ன் பண்ணியிருந்திருப்பான். ஒரு அவங்க அப்பா, அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க? மிரட்டல்கள விட்டுருப்பாங்க. யாரா இருந்தாலும், நீ உங்க அப்பா அம்மாவோ, எங்க அப்பா அம்மாவோ, யாரோட அப்பா அம்மாவா லவ்வே இருந்தாலும், தெரியாதுன்னு சொன்னா அப்புறம் காதலுக்கு நீங்க ஒரு நிமிஷம் மிரட்டல் இருங்க சார். விட்டுருக்கான்னு சொல்றீங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார். ம். அப்படித்தான் சார் ஊடகத்துல சொல்றாங்க. அந்த அவங்க பையன் கவின் வீட்டு சைடு வந்து சொல்றது எல்லாமே மிரட்டல் விட்டாங்க, பேசுனாங்க, பண்ணாங்கன்னு இன்னைக்கு ஊடகத்துல சொல்றாங்க. நான் என்னங்கிறேன்னா, எந்த தாய் தந்தையுமே ஒத்துக்க மாட்டாங்க. ம். காதல் யாரோ நீ லவ் பண்ணிட்டு வா, உன்ன கல்யாணம் பண்ணி வச்சோன்னு எல்லாரும் ஒத்துட்டு அனுப்பிச்சுக்குவாங்களா? அந்த பையன விசாரிப்பாங்க. யாரு, என்ன, ஏது எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. விசாரிச்சு அவனுக்கு சப்போஸ் அவங்க குடும்பத்துக்கு ஒத்து வர மாரி இருந்தா திருமணம் பண்ணி வைப்பாங்க. ஆனால், நீங்க சாதி மட்டும் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது தவறு. நீங்க சாதிய மட்டும் ஏன் சொல்ற? அவனுக்கு விருப்பம் இல்லாம இருந்திருக்கலாம். அவங்க அக்கா விருப்பம் இல்லைன்னா அந்த பொண்ணே சொல்லியிருந்திருக்கலாம்ல. என்னன்னு? அ. அல்ல விருப்பம் இல்லைன்னா, அந்த சுர்ஜித்துக்கு விருப்பம் இல்லாம இருந்திருக்கலாம். அவங்க குடும்பத்துல எங்க அக்கா ஏங்க ரத்தம் சுர்ஜித் யாருங்க? ஒரு தனிப்பட்ட ஒரு ஏங்க மேஜரா இருக்கக்கூடிய ஒரு ரத்தங்க, பையனும், சொந்த ரத்தங்க. அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்ல வேண்டியது தானே? ஏன் அதான் அந்த பையன பொண்ணுகிட்டயும் கூப்பிட்டு சொல்லி வந்து கேட்கலைல்ல. வெட்டுறீங்களா? வெட்டல. அ. நான் என்ன சொல்றேன்னா, வெட்டுனது கூப்பிட்டு வந்து ஒரு தப்புன்னு பையன சொல்லல. கொலை செய்வது வந்து வெட்ட சரின்னு வெட்டுனதோ, கொலை பண்ணுனதோ மிகப்பெரிய ஒரு தவறு. அது குற்றவாளி. அந்த க க கடுமையான சட்டம் இருக்கு. கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ம். ஆனால், நான் என்ன சொல்றேன்னா, கவின் அவர்கள் ஏன் காவல்துறைய நாடல? காவல்துறைக்கு போயிருக்கலாம்ல. காவல் நிலையங்கள் இருக்குல்ல. எத்தனையோ மிரட்டல்கள் வந்திருக்கலாம்ல. அப்போ கவின் அவர்கள் நேர்ல காவல் நிலையங்கள்ல புகார் குடுத்திருக்கலாமே. இப்படி எனக்கு கொலை மிரட்டல் வருது. இப்ப இவங்க காவல்துறை அதிகாரிங்கனால அவங்க பொண்ண நான் திருமணம் செய்ய போறேன். அப்ப இப்ப இவ்வளவு நிர்பந்தம் ஆகுது, இவ்வளவு பிரச்சனை ஆகுது. அதெல்லாம் விட்டுட்டு, ஏன் வந்து இந்த திருமணத்திற்கு அந்த பொண்ணு கேட்கும் பொழுது, அந்த பொண்ணு சொன்னதா சொல்றீங்க இல்லையா? அந்த பொண்ணு கேட்குது. நீங்க திருமணத்திற்கு பார்க்கல இந்த வீடியோ. பேசுங்கன்னு நான் பார்த்தேன். ஆ. அத அந்த பொண்ணு சொல்றாங்களா இல்லையா? அத சொன்னாங்க. ஆ. அதத்தான் சொல்றேன். ஆனா ஏன் டைம் கேட்கணும்? கவின் டைம் கேட்டாப்படி. நேரம் எனக்கு காலம் வேணும். நீ இப்ப அப்பாட்ட பேச வேண்டாம்னு ஏன் சொன்னாப்படி? ம். சொல்லியிருக்க கூடாதுல்ல. திருமணத்திற்கு தயாரா இருந்திருக்கலாமே. ஏன்னா, ஒரு நீங்க உடனே சொல்ற விஷயம் என்னன்னா, அவன் செட்டில் ஆகணும். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னு. ₹1,50,000 சம்பாதிக்கிறவரு, பொருளாதாரத்துல நல்லா இருக்கிறவரு, என்ன தடுக்குது அவருக்கு? ஃபேமிலிய அவர் பார்க்கலாங்கிறது இருக்கலாம் இல்லையா? சரி, ம். நீங்க ஃபேமிலிய பார்க்கலாம்னு நீங்க சொல்றீங்க. ம். எல்லாமே ஓகே. அது அவன் கவினோட அப்பா, அம்மாவுக்குமே இது தெரியும். ம். கவின் அப்பா, அம்மாவுக்கு இவங்க லவ் பண்றது தெரியும். ம். அப்படி இருக்கும் அது பொழுது, அவங்க அப்பா தான் பேட்டியில சொல்றாரு. நான் தெரியும்னு தானே சொல்றேன். ஆமா. அப்ப காவல்துறைக்கு ஏன் போகல? இந்த கொலைய தடுத்திருக்கலாம்ல. உங்களோட மகன் உங்க கூட இருந்திருப்பான்ல. இல்ல நீங்க உங்க இல்ல மகன் நீங்க நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க உங்க பேசுறது ஒரு நியாயமானதா இருக்கா? நியாயமானதா சொல்றேன். என்ன இப்ப நீங்க தப்பா வந்து இருக்கு? என்னுடைய பையனுக்கு விருப்பம் இல்லாமல் போகலாம் அப்படிங்கிறதுக்காக கொலை பண்ணிருவீங்களா?
இல்ல. ஒரே ஒரு அவர் கொலை விஷயம். பண்றது சரியானதா? அப்ப இல்ல நீங்க நான் இப்பயே நான் நீங்க வந்து போலீஸை இல்ல நாடல நீங்க ஏங்க தவறா எனக்கு வந்து புரிஞ்சுக்கிறீங்க. இல்ல. நீங்க வந்து என்ன சொல்றீங்க? அவர் வந்து செஞ்சது தப்புன்னு சொல்றீங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க. ஆமா. மாற்று கருத்து இல்லன்னு கரெக்ட்டு. சொல்றீங்க. அதே சமயம் போலீஸ போய் நாடி இருக்கலாம்னு சொல்றீங்க. ஏங்க ஒருத்தர் வந்து என்னை கொலை பண்ணுவாரா நான் போய் வந்து சொல்லுங்க எனக்கு மிரட்டல்ன்னு சொல்லுவாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போற புள்ள. அந்த சரி. கல்யாணம் அவங்க வீட்ல நான் பேசுறோம். அவங்க அண்ணன் என்கிட்ட பேசுறாரு. இந்த நம்பிக்கையில தானே சார் போவாங்க. என்ன சார் எடுத்தோனே என்னை அப்படி வெட்டி இல்ல போடுவாங்க, சார். கொலை அப்படி இல்ல. பண்ணிருவாங்கங்கிற நம்பிக்கை நான் அப்படியே இப்போ நெனச்சு என்னங்கன்னா, போவாங்களா? சுர்ஜித் எடுத்தோனே போய் கத்தியில எடுத்து போய் வெட்டல. இதுக்கு முன்னாடியும் பலமுறை வந்து வார்ன் பண்ணியிருக்கிறதா தானே சொல்றாங்க. சரி. அப்படியே வான் பண்ணவரா இருக்கட்டும். வான் பண்ணதனுடைய எக்ஸ்டென்ஷன் கொலையா? அதத்தான் சொல்றேன். தவறுங்க. தப்புதான் இல்லைன்னு சொல்லல. அப்புறம் ஆனா இந்த இது என்ன கொலைய சார் இது? தடுக்க ஒரு நிமிஷம் சார். கொலை தடுக்கிறதுக்கு கவின்ட்ட தானே ஆயுதம் இருக்கு. கவின் தானே கொ க க காவல்துறை இப்ப நாடணும். கவின் அவங்க அப்பா, அம்மா தானே போயிருக்கணும். அவங்க இல்லைங்க. உயர் அதிகாரி பார்த்து சொல்லட்டும். நான் காதலிக்க ஒரு பிள்ளை, எனக்கு நான் மனதிற்கு விரும்புகின்ற ஒரு பெண், சரி, அவரை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று சரி. நிற்கக்கூடியவர்கள், அ அந்த நிலைமையில இருக்கக்கூடிய நாம் சரி அவரு மச்சான் தானே, நாளைக்கு கல்யாணம் அவர் தானங்க பேசுறதுக்கு உங்கள ஏத்துக்கவே இல்ல. எப்படிங்க மச்சான்? அவர் அப்புறம் ஃபோன் பண்ணி நீ வந்து நான் கல்யாணம் என்னங்கன்னா, பேசுறதுக்கு வான்னு கூப்பிடுறாரு. கல்யாணம் பண்றதுக்கு கல்யாணம் பேசுறதுக்கு வான்னு ஏன் கூப்பிடுறாரு? ஏங்க அப்படிதான் கூப்பிட்டாங்கன்னு யார் சொன்னது? அந்த பொண்ணு தானே சொல்லுச்சு. ஒரே ஒரு விஷயம். அ. அந்த பொண்ணு சொன்னது வந்து அவங்க அப்பா, அம்மாக்கே தெரியாதுன்னு அந்த சொன்னுச்சு. அப்பா, அம்மா சொன்னேன், கல்யாணம் பேசுறதுக்காக நீங்க வாங்கன்னு சொல்லி அழைத்தது யார்? சுர்ஜித். அப்புறம் நீங்க தெரியலன்னு நான் சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரே ஒரு விஷயம். அந்த பொண்ணு சொல்றதே பொய்ன்னு நீங்க சொல்றீங்க. ம், நீங்கன்ட்டு இல்ல. ம். திருமாவளவன் வந்து உடல் மொழி வந்து வேற மாரி இருக்கு. ஒரு நிர்பந்தத்துல இருக்காருன்னு சொல்லி அந்த பொண்ணு இருக்குன்னு சொல்லுது. நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த பையன் கூப்பட்றான்னு சொல்லி இவரு வந்து தனியா போறாரு. அவரு வெட்டி கொல்றாரு. இது வந்து தப்பு தான். ஆனால் இதுக்கு முன்னாடி அவரு கூப்பிட்டு மிரட்டதாகவும், காவல்துறை அதிகாரியோ இன்னொரு காவல்துறை அதிகாரி கூப்பிட்டு கொலை மிரட்டல் விட்டதாகவும், அதுக்காக இன்னைக்கு அவரு அரெஸ்ட் ஆயிருக்காரு. அது மாரி எத்தனையோ தடவ வந்து இப்படி பண்ணியிருக்காங்கன்னு அவங்க அப்பா கவினோட அப்பா சொல்றாரு. அ. அப்போ இந்த காவல்துறையோட மூத்த அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் எத்தனையோ நபர்கள் இருக்காங்க. வார திங்கட்கிழமை அன்னைக்கு குறைதீர்க்கும் நாள் கலெக்டர போய் சந்திக்க முடியும். இந்த மாரி நெறைய எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு. அந்த பொண்ணையும் வந்து அப்படியே பூட்டு போட்டு அடைச்சு வைக்கல. இவரும் வந்து ஒரு கம்பெனில ஒரு வெல் செட்டில்டான நல்ல ஒரு வொர்க் பார்க்குற சென்னையில இருக்கிற ஒரு நபர். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ண கூட்டிட்டு போய் காவல்துறையில தஞ்சம் புகுந்திருக்கலாம். அதெல்லாம் எதுவும் பண்ணாம, இப்ப நான் என்னங்கன்னா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எத்தன இடத்துல இந்த கொலைகள் நடக்குது, அது உங்களுக்கு நீங்க கண்ணுக்கு தெரியுது சார் இல்லையா? அது அது கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு சார் வந்து எத்தன பேருக்கு கொலை நடக்கிற நடந்திருக்குங்கிறது வரைக்கும் என்ன இங்க சார் இது? பாருங்க. நடக்கிற வரைக்கும் எல்லாமே அப்படிதான் சார். ம், நடந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். ம். நடக்காம தடுக்கிறதுக்கு உண்டான வேலைகள் பார்க்கறக்கு கவின்னால மட்டும் தான் முடியும். படிச்ச பையன், அந்த பையன் தான், அந்த குடும்பம் தான். அந்த குடும்பம் தான் இன்னைக்கு அந்த பையன இழந்து இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ம். இன்னைக்கு அவங்க அப்பா நெனச்சிருந்தா இந்த கொலைய தடுத்திருக்கலாம். யார் அப்பா? கவினோட அப்பா நெனச்சிருந்தா. எப்படி? எப்படி தடுத்திருக்கா? காவல்துறை நாடி இருக்கலாங்க. ஏன் போகல? ம். ஒரு சட்ட ரீதியான எந்த நடவடிக்கையும் ஏன் எடுக்கல? காவல்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிய கூப்பிட்டு மிரட்டுறாரு. அப்ப நீங்க யார்ட்ட அவங்க போய் உயர் அதிகாரி பார்க்க முடியாதா? யார்ட்ட போய் தஞ்சம் அடைவீங்க? சரிங்க. ஒரு நிமிஷம். ஒரே மீடியா கூப்பிட்டு ஒருத்தர் வச்சு வந்து கூப்பிட்டு சார் மிரட்டுறாரு ஒரே ஒரு அப்படின்னு விஷயம். சொல்லும்போது, அவர மிரட்டுறாங்க. சொல்றாரு கவின் அவர்கள் அப்பா வந்து சொல்றாங்க. ம். என்னை எங்களை கூப்பிட்டு மிரட்டுகிறார்கள்ன்னு சரி. சொன்னாருன்னு சொல்லி இப்ப ம். நீங்களே சொல்றீங்க. ஆமா. அப்படிங்கும்போது நான் யாரிடம் சென்று தஞ்சம் அடைவது? நான் அப்ப என்ன எனக்கு எங்க நான் பாதுகாப்பு என்ன கிடைக்குமோ கேக் அங்கேயே நான் பாதுகாப்பு இல்லைன்னா ஒ நான் எங்க போறது? ஒரு நிமிஷம். ம். நீங்க அவரு ஒரு எஸ்ஐ தானே? எஸ்ஐக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் இருக்காங்கல்ல. இன்ஸ்பெக்டர் முன்னாடி டிஎஸ்பி இருக்கான். டிஎஸ்பிக்கு அப்புறம் எஸ்பி இருக்காங்கல்ல. சாதாரண சார் மனுஷன். ஒரு நிமிஷம் சாதாரண மனுஷனுடைய படிச்ச பையன் சார். சாதாரண படிச்ச மனுஷன். பையன் சார். படிச்ச நீங்க பையன ஒரு அப்புறம் படிச்ச பையன கவர்ன்மென்ட் தான் வெட்டியிருக்காங்களா? ஆன்லைன்ல கேஸ் ஃபில் படிச்ச பண்ணலாம் சார். பையன தான் 100 வெட்டியிருக்காங்களா? கடிச்சா வருவாங்க சார். படிச்ச பையன தான் ஒரு நச்சு தான் நிமிஷம் சார். வெட்டியிருக்காங்களா? அதத்தான் சார் சொல்றேன். கவின் இத பண்ணியிருக்கணும்னு நான் சொல்றேன். அவன் கவினோட அப்பா இத பண்ணியிருக்கணும். அதான் மிரட்டல் வருதுல்ல. அப்புறம் நீங்க யார சார் போய் கேட்பீங்க? மிரட்டல் இப்போ நீங்க எப்படி நீங்க யோசிப்பீங்க? ஒரு சாதாரண மனிதனுடைய மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்டா 2 பேருமே உங்க வீட்ல போலீஸ்காரங்களா இருக்காங்க. சரி, நம்ம போய் சொன்னோம்னா, சரி. என்ன எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்க. அந்த சார் பயம் ஒரே ஒரு இருக்குமா? இருக்காதா? விஷயம். நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு ஒரு மிரட்டல் வருது அப்படின்னா, இந்த காவல்துறை இந்த ஸ்டேஷன் மட்டும் தான் நம்ம குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, அந்த அந்த பர்ட்டிகுலர் ஸ்டேஷன்ல தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சரி. டிஎஸ்பி பார்த்து இப்படி வந்து அவங்களோட பொண்ண நான் லவ் பண்றேன். ஏன் அந்த பொண்ணே கூட கூட்டு போய் கூட குடுத்துருக்கலாம். ம். அதே சமயத்துல அவங்க எஸ்பி ஆபீஸ் போயிருந்திருக்கலாம். அந்த பெற்ற தாயும், தகப்பனும் வந்திருக்கலாம். யாரோட? கவினோட அப்பா, அம்மா கூட போயிருந்தான். கூட போயி ஏன் மீடியாவ கூப்பிட்டு வச்சு அந்த குறை தீர்க்கும் நாள்ல கலெக்டர் அலுவலகத்துல இப்படிலாம் இருக்கு. நான் இப்படி என் பையன் லவ் பண்றான். ஆனா தொடர்ந்து கொலை மிரட்டலோடன்னு ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு வெளிய சொல்லியிருக்கலாமே! ம். சொல்லியிருந்தா கண்டிப்பா உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருப்பாங்கல்ல. ம். அப்ப நீ லவ் பண்றீன்னா, காதலி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாங்கல்ல. அப்புறம் மேஜர் ஆனவங்கள இவங்கள தடுத்திருக்க முடியாதே! கல்யாணம் நடந்திருக்குமே! ம். கல்யாணம் நடந்து ஏன் திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த பகுதியில தான் நீங்க இருக்கணுமா? ம். அங்க இருக்க தேவையில்ல. நல்ல நீ வெல் செட்டில்டு சென்னையில தான் உனக்கு ஒர்க்கே இங்க இருக்கலாமே! ம். இங்க பாதுகாப்பா இருந்திருக்க முடியுமே! அங்க நீங்க இன்னைக்கு கொலை வந்து நீங்க வந்து இந்த கொலைய அங்க செஞ்சவங்க சார் இங்க அப்படி செய்ய மாட்டாங்க. பார்த்திருந்தா, ம். அந்த பையன் என்ன 100 வயசு 80 வயசு ஆனதுக்கு அப்புறம் கூட வெட்டியிருப்பான். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா. ம். புரியுதுங்களா? திருமணம் ஆனா வெட்ட மாட்டான் என்ன நிச்சயம்னா?
சார் இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இல்லாத நிச்சயம் கிடையாது ஏங்க வாழ்க்கை. இது வாழ்ற வாழ்க்கை ஒண்ணு. நீங்க அத நான் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிருந்தா ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை இருக்கின்றபோது, எப்போது இந்த சம்பவம் நடக்குங்கிறது உறுதிப்பாடு இருக்கு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அவரு ஏற்கனவே போய் போலீஸை சந்தித்திருந்தால் அவருடைய உயிர் பிழைத்திருக்கும்னா, அப்ப சந்திக்கலங்கிறதுக்காக வெட்டுவார்களாங்கிறது கேள்வி தானே! சார், அவன் வெட்டுனது தவறு தான் சார். அப்ப நாம அது எங்க இந்த நம்ம உயிர பாதுகாக்கிறத பத்தி தான் நான் சொல்றேன் நானு. நான் அவன் நியாயப்படுத்தல. சுர்ஜித் பண்ணுனது இது நியாயம் நான் சொல்லவே வரல. நான் என்னங்கிறேன், அதுக்கு அவங்க அப்பா அம்மாவ எதுக்கு இப்ப பிளேம் பண்ணி அவங்கள குற்றவாளியா நிக்க வைக்கிறாங்க? இன்னைக்கு சுர்ஜித் பண்ண தப்புக்கு அவங்க 2 அப்பா அம்மாவ எதுக்குங்க இப்ப குற்றவாளின்னு சொல்றாங்க? அவங்க என்னங்க தப்பு பண்ணாங்க? இவங்க பெத்த சுர்ஜித்தையும் இந்த பெண்ணையும் பெத்தத தவிர அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? ம். ஒரு தந்தையும் தாயும் இருந்தாங்கன்னா, ஒரு பெத்தவங்க ஒரு பொண்ண பெத்திருக்காங்கன்னா, அவங்கள வளர்த்திருப்பாங்க, படிக்க வச்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு லவ் பண்ணுதுன்னு சொன்னா எதிர்க்கத்தான் செய்வாங்க. ம். இல்ல நீ கூட்டிட்டு போனா சொல்லப் போறாங்க? கிடையாதுல்ல. அப்போ எந்த விதத்துல இவங்க குற்றவாளியா உள்ள வர்றாங்க? எப்படி இவங்க குற்றவாளியா சேர்க்கணும்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க? அத சிந்திச்சு பாருங்க. சுர்ஜித் போய் வெட்டிட்டு வந்துட்டாரு. அதுக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிற அந்த மனநிலை ஏற்றுக்கொள்ளத்தக்கது. இங்க பாருங்க. அவங்க எதுவுமே தெரியாதுன்னா, ஒரு சொல்லுக்கு அடங்காத, பேச்சுக்கு அடங்காத ஒரு பையன். அந்த பையன் என்ன சொன்னாலும் கேட்க போறது கிடையாது. அந்த சூழல்ல வளர்ந்துட்டு இருக்கான். இந்த நல்லா கேட்டுக்கங்க. ஆணவ படுகொலைக்கு நடந்த சம்பவங்கள் அனைத்திலயுமே ப அந்த வ ப குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய தண்டனைகள் கிடைச்சிருக்கு. இல்ல ஆணவ கொலைங்கிறதுக்கு அடுத்தது என்னன்னா, அந்த பையனுக்கு பதிலே இந்த சொல்லல ஒரு நீங்க. நிமிஷம் சொல்லிர்றேன். நீங்க அந்த எஸ்கேப் ஆறீங்க. பையன் பதில் சொல்லாம தவறுறீங்க. சார் ஒரே ஒரு விஷயம் சார். அந்த பையனுக்கு ஆ அந்த கவின் லவ் பண்றது புடிக்கல. 1 புரியுதுங்களா? நான் என்னோட பார்வையில நான் அதான் சொல்ல முடியும். என்னோட விளக்கம் அதான். அவன் இந்த சாதிய மட்டும் நீங்க வச்சு பேசுறது தவறு. இன்னைக்கும் தென் மாவட்டங்கள்ல எ ஆல்ரெடி அந்த கவினுக்கும் தெரியும், அந்த பொண்ணுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். தென் மாவட்டங்கள்ல சாதிய பிரச்சனைகள் நெறைய போயிட்டு இருக்கு. நடந்துட்டே தான் இருக்கு. காதலிப்பது தவறு. கல்யாணம் பண்ணிக்கிறது தவறு. அல்ல. சமுதாயத்தில் நான் இந்த அத சொல்லவே ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து சொல்லீங்க. தவிர்ப்பது தவறு. அதெல்லாம் சொல்லீங்க. நான் அப்புறம் கல்யாணம் பண்ண காதல்ங்கிறது பிடிக்கலன்னா வேற என்ன காதல்ங்கிறது எத் யாருக்கு வேணா, எப்ப வேணா, சரி, எந்த வயசுல வேணா வரலாம். சரி. நான் உங்க யார் கணக்குப்படி மேல வேணா வரலாம். அதெல்லாம் தவறே கிடையாது. யார் மேல வரலான்னு இப்ப கல்யாணம் பண்ணவங்க மேல வந்தாலே அப்புறம் அது பிரச்சனையாச்சு. இல்ல, இல்ல. நீங்க தயவு நான் செய்து அதுக்கு வார்த்தைகள் தெளிவா சொல்லலைங்க. சொல்லுங்க. நான் நீங்க இப்ப என்ன கேட்கிறேன்னா, எப்படி சமுதாயத்துல கூடிய ஏற்றத்தாழ்வுகளை மாற்றுவது, நீக்குவது அப்படின்னா, ம். ஏற்கனவே இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா, அப்புறம் கல்யாணமே பண்ணக்கூடாது, காதலே பண்ணக்கூடாது. சரி. குளோஸ் நான் பண்ணி நான் 2 பேரும் சொல்லி நான் முடிச்சுட்டு நான் போயிரலாம். என்ன கேட்கிறேன், இதை எதிர்கொள்றது எப்படின்னு முதல்ல கவின் பார்த்திருக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப அவரு தான் ஒரு தப்பு. நிமிஷம். கவின் சைடுல இல்ல இருந்து நீங்க நீங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கவினோட கவினை உயிர தவறுபடுத்துவதற்கான வேலைய தானே எடுக்கறக்கு செய்றீங்க. யாருக்கும் அனுமதி இல்ல. யாருக்கும் அந்த அதிகாரம் இல்ல. புரியுதுங்களா? ஒரு உயிர் எடுக்கறக்கு. இப்படி உயிரோட சொல்வதன் மூலமாக கவினை இன்னைக்கு நீங்கள் தவறு செய்தவராக சித்தரிக்கிறீர்கள். இல்ல. அப்படி கிடையாது. கவின தவறு செய்தவர்ன்னு நான் சித்தரிக்கல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கவின் இதுக்கான முன்னேற்பாடுகள அவங்க அப்பா, அம்மா பண்ணியிருக்கணும். அவங்க அப்பா, அம்மாக்கு தெரியும்ல. அவங்க அப்பா, அம்மாவுக்கு தெரியும் பொழுது, ஏன் இத காவல்துறைய நாடல? நீங்க உடனே ஒரே வார்த்தை அவங்க காவல்துறையில இருக்காங்க, எப்படி எடுப்பாங்க? அவங்க உயர் அதிகாரிகள் யாருமே இல்லையா? மீடியா துறை இல்லையா? காவல்துறைன்னா என்ன கடவுளா? கிடையாதுல்ல. எதுக்கு இப்படி பயப்படணும்? இவங்க படிச்சவங்க தானே! நீ காவல்துறையில இருந்து உங்க பையன் உங்க கூட இருந்திருப்பார்ல. ஏன் அத செய்யல? அத விட்டுட்டு, அவங்க அந்த பொண்ணோட அப்பா, அம்மாவ கைது பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல? அந்த பொண்ணோட அப்பா, அம்மாவோட மனநிலைய யோசிச்சு பாருங்க. தன்னோட மகள் வேறொருவரோட லவ் பண்றா அப்படின்னா, யாரா இருந்தாலும் ஒரு காமனா சொல்றேன். அவங்க சாதி, இந்த சாதி, எந்த சாதி இல்லாம. யாரா இருந்தாலும் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. சரி, காதலுக்கு மறுப்பு தெரிவிப்பாங்க. சரி. அது அவங்க சாதியா இருந்தாலும் கூட. ஏன்னா, திருநெல்வேலியில இதுக்கு முன்னாடி ஒரே சாதியினரே படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுல எங்க அதிகமா நீங்க சாதி ஆணவத்தினால வெட்டிட்டாங்க, சாதி ஆணவத்தினால சரி கொன்னுட்டாங்கன்னு அந்த சொன்னீங்க. பையன் எதனால வெட்டினான் அப்படிங்கிற நீங்க சொல்றீங்க. நான் என்னங்கிறேன், அவனுக்கு லவ் பண்ண பிடிக்கல. அவங்க அக்கா ஏன் பிடிக்கல? என்ன காரணமா இருக்கும்? அதான் சார் இவங்களோட பொருளாதார ரீதியான ஒரு விஷயமா இருக்கலாம். இவங்க உறவுகள் ஒரு விஷயமா இருக்கலாம். இவங்க அப்பா, அம்மாவோட கௌரவமா இருக்கலாம். இந்த கௌரவம் சாதியில தானே வருது. சாதிய ஏற்றத்தாழ்வுகளை நீங்க எப்படி களைவீங்க? இப்ப அந்த பையன சொல்லி வளர்த்திருக்குன்னு சொன்னாரு. திரு ஹரிநாடார் அவர்கள் கூட பேசும்போது சொன்னாரு. என்ன சொன்னார்ன்னா, அந்த பையன சொல்லி வளர்த்திருக்குன்னு சொன்னாரு. ஒரே கட்சி, ஒரே சமூகத்துல ஒரே சேதி வளர்த்துனா, இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணாம சாதியை மறுப்பது எப்படி? சாதியை மாத்தி திருமணம் செய்ய எப்படி? ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்துவது இல்ல எப்படி? நான் என்ன சொல்றேன்னா, அரிநாடார் பேசியது தவறுதான். ம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யார வேணா எப்ப வேணா இந்த இந்த காலகட்டம்ல எப்பவுமே காதலுக்கு கண் இல்லைன்னு தான் நம்ம பேசியிருக்கிறோம். பார்த்திருக்கிறோம் எல்லாமே. அந்த சாதிக்குள்ள தான் லவ் பண்ணணும்னு சொல்றது தவறு. நீங்க தான் சொல்றீங்க, அவர வெட்டுனது அதனால வெட்டியிருக்கலாம்ன்னு சொல்றீங்க. அந்த இல்ல. சுர்ஜித் அவரு பண்ணதும் சரி. சொன்னது தவறு. ஹரிநாடார் சொன்னது தவறு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவரு அப்படி சொல்லியிருக்க கூடாது. ஆனா,
நான் என்ன சொல்றேன்னா, இந்த கொலைய எப்படி தடுத்திருக்கலாங்கிறதுக்கு அதுக்கு வந்து முழுக்க முழுக்க இவங்க சைடுல இருந்துச்சு. கம்மின்னு அவங்க அப்பா, பெற்றோர்கள் பையில இருந்துச்சு. அவங்க நெனச்சிருந்தாங்கன்னா, தன்னோட பையன காப்பாத்தியிருக்கலாம். புரியுதுங்களா? நான் வந்து அதுக்காக அவள விட்டுட்டு வரணும்னு நான் சொல்லல. இதுக்கு முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுத்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி மிரட்டல்கள் வந்திருக்கலாம். அப்பவே இத கம்ப்ளைண்ட்டா ஆக்கியிருக்கலாம். அதனால இந்த காவல்துறை கொஞ்சம் அலர்ட்டா இருந்திருக்கலாம். அவங்களுக்கான ஏதாவது ஒரு பிரச்சனை வராம பார்த்திருந்திருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு, இன்னைக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்னைக்கு இத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இல்ல இறந்ததுக்கு அப்புறம் பேசலங்கிறது அப்படி இல்ல. இதோட ஒரு முடிவாகட்டுங்கிறதுக்காக தான் இத திருப்பி அது திருப்பி அது பேசுறதுக்கான அததான் விஷயமே தவிர, நான் என்ன இத வந்து சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள வந்து சரி செய்ய சரி வேண்டும். ஆணவ படுகொலை ஜாதி ரீதியா தான் நடந்துச்சுன்னு இத பத்தியே பேசிட்டு இருந்தீங்கன்னா, ம். வெவ்வேறு சமுதாயத்துக்கும் தென் மாவட்டங்கள்ல சண்டை வருமா? வராதா? அரிநாடார் பேசியதும் தவறு. அதே மாரி ப. ரஞ்சித் பேசியதும் தவறு. அதே அஜித் குமாருக்கு குரல் கொடுக்காத இந்த ப. ரஞ்சித், அப்ப அஜித் குமாருக்கு வந்தது தக்காளி சட்னி. இப்ப கவின் இறந்தது வந்து இவருக்கு வந்த ரத்தம், அவருக்கு வந்தா தக்காளி சட்னியா? ம். 2 பேரும் உயிர் தானே! 2 அப்ப சமூக ஏன் நீங்க அது வந்து பாகுபாடு? நீங்க சமூகங்களுக்கு இடையில சொல்றீங்கல்ல, சமூகங்களுக்கு இப்ப பாகுபாடு பார்க்குறாங்க. இத சமூகங்களுக்கு இடையில சமநிலையாக்கணும்னு. நீங்க தான் இப்ப திரு சதா நாடார் தான் இப்ப வந்து இந்த 2 சமூகங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு பேசுறீங்க. இல்ல. நீங்க ப. ரஞ்சித் வந்து இதுக்கு குரல் கொடுத்தவர் ஏன் அஜித் குமார் குரல் கொடுக்கல? ம். இதில் இருக்கிற அழுத்தத்த ஏன் அந்த அழுத்தம் குடுக்கல? ஏங்க பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலையில ஒருத்தவங்க வந்து அவனுக்கு யாரும் வாய்ஸ் குடுக்கறதுக்கு ஒரு இல்லன்னு வரும்போது தான் யாருமே இன்னொருத்தர் இல்ல. வந்து பேசுவாங்க. இதுக்கு இப்பவும் சொல்றேன். நீங்க சொன்னீங்கல்ல இப்போ காவல்துறை மட்டும் இப்போ இல்லைங்க. நான் ஒரு ஒண்ணு நிமிஷம் கேட்கிறேன். இது வந்து இவ்வளவு பெரிய விஷயமாக சார் இது ஒரே விஷயம். சித்தரிக்கப்படலை அப்படின்னா, ம். இந்த இப்படி ஒரு நபர் இறந்துட்டு போனா அப்படிங்கிற எத்தனையோ கேஸ் சார் ஒரு விஷயம் அன்ரிப்போர்ட்டடா நான் இருக்கு. சொல்றேன். எத்தனையோ காவல்துறை கேஸ் ஒரு அன்ரிப்போர்ட்டடா இருக்கு. சார் சார் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க ஒரு சவுத்த நிமிஷம் பத்தி சார். நீ பார்த்திருக்கீங்க. நான் பார்த்துருக்கேன் சொன்னேன். சார். அப்போ இது வந்து எத்தனையோ கேஸ் அன்ரிப்போர்ட்டடா போயிருக்கு. அப்போ இந்த மாரி ஒரு விஷயம் வெளிய வரல அப்படின்னா, எப்படி ஒரு சமூகத்துல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தும்? சார் ஒரே எல்லாரும் விஷயம். இந்த கேஸ் ரிப்போர்ட் ஆனங்காட்டிக்கு தான் எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் அங்க போய் நின்னு பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத ஏற்கிறீர்களா? மறுக்கிறீர்களா? இதுக்கு முன்னாடியும் இது மாரி கொலைகள் நடந்திருக்கு. அப்பவும் இதே மாரி நம்ம பேசியிருக்கிறோம். இதே போய் நின்றுருக்காங்க. இல்லைன்னு சொல்லல. அதுக்கப்புறம் இது நடந்துருச்சு. ம். புரியுதுங்களா? அதுதான் பிரச்சனை. நான் என்ன கேட்கிறேன்னா, ம். நான் என்ன காவல்துறை மட்டும் இல்ல. காவல்துறையில மட்டும் நான் புகார் குடுங்க, போய் பார்த்துருக்கலாம். இந்த உயிர காப்பாத்திருக்கலாம்னு இல்ல. அவங்களுக்கு இன்னைக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ சமுதாய தலைவர்கள் அங்க வந்து நிக்கிறாங்க. அண்ணன் திருமாவளவன் உட்பட அங்க நிக்கிறாங்க. ம். அப்படி இருக்கும் பொழுது, அந்த பிரச்சனைகள் ஆகும்போது, அப்பவே வந்து அவங்களெல்லாம் நாடி இருக்கலாமே! அவங்கள கூட்டு வச்சு பேசி, இது மாரி இருக்கு, இந்த மாரி இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, இப்படி கொலை மிரட்டல் ஆயிட்டு இருக்கு, இதுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தணும்னு பண்ணியிருக்கலாமே! ஆல்ரெடி பேசிட்டு தானங்க இருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு நேத்து பேசல. ஆரம்ப நான் இங்க காலகட்டத்துல கொலை அவர் வந்து பிரச்சனையில அவர் சொல்றேன். சட்டமன்ற உறுப்பினரா இல்ல சார், ஆரம்பிச்சு நான் இருந்த என்ன காலத்துல கேட்கிறேன்னா, இருந்து இந்த கொலை பிரச்சனையில இந்த சொல்றேன். ஆணவ கொலைக்கான தனி சட்டம் வேண்டும் என்று அவர் பேசிட்டு இருக்காங்க. அவர் சார் மட்டும் இல்ல பல கட்சிகள் சரி, இது பேசுறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, கம்யூனிஸ்டுகள் ஒரு கேட்கறாங்க. நிமிஷம் சார். இதுக்கு தனி சட்டம் இயற்றினால், அது நடைமுறைப்படுத்தினால், இது கொலைகள் கம்மியாகும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆகாதா? சட்டம்னு ஒரு பேக்கப் இருக்கும்போது பயம் வருமா? வராதா? சரி. போக்சோன்னு ஒரு சட்டம் இருக்குல்ல. ம். போக்சோ கொலைகள் நடக்குதுல்ல. ம். போக்சோ வன்கொடுமைகள் நடக்குதுல்ல. ம். போக்சோ பாலியல் பலாத்காரம் நடக்குதுல்ல. போக்சோ அ சிறுவர் திருமணம் நடக்குதுல்ல. சரி. இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் ஒவ்வொரு ஜெயில ஆனால் ஒரு நிமிஷம் சார் சொல்லிர்றேன். ம். இன்னைக்கும் கொலை கோவை மாவட்ட சிறையா இருக்கட்டும், ஈரோடு மாவட்ட சிறையா எந்த மாவட்ட இருக்கட்டும், செய்திகளா எல்லா மாவட்ட சிறையிலும் 150 கைதிகள் இருந்தால், குறைந்தபட்சம் 50 கைதிகள் போக்சோ சட்டத்துல உள்ள போறான். ம். போன வாரம் 6 வயசு பொண்ண கெடுக்குறான். ரைட். அது சட்ட கடுமையானது அனைவருக்கும் தெரியும். ரைட். ஆனா சொல்லிர்றேன். ஆனா நான் இல்ல நீங்க பேசிர்றேன். சொல்ல வர்றது என்னன்னு புரியுது எனக்கு. ஆனால் சட்டம் அவ்வளவு கடுமையா இருந்தும், தெரிஞ்சும் அவன் தப்பு அவன் பண்றான்னு தப்பு சொல்றீங்க. பண்ணிட்டு ஆனா இருக்கான். அப்ப எந்த சட்டம் வந்தாலும் என்ன நடக்க இல்ல போகுது? அதுக்காக கொலையே பண்ணாம கொலை பண்றதுக்கு சட்டமே வேண்டாமா? சட்டம் அதுக்காக இருக்கட்டும் வந்து சார். தண்டிக்கிறதுக்கு சட்டமே சார் வேண்டாமா? சட்டம் இருக்கட்டும் சார். சட்டம் வந்த பிறகுதான் வாங்குறது யாரு? சட்டம் வந்த வாங்குறது பிறகுதான் யாரு சார்? அவன் ஜெயில் 80 வயது ஆனாலும் சரி, 60 வயது ஆனாலும் சரி, அவர் உள்ளே போகிற பயம் எங்க இருந்து வருது? சரி. சட்டத்தினால் தான் வருகிறது. ஒரு நிமிஷம். அந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதனுடைய எண்ணிக்கை சார் குறைஞ்சிருக்கு. ஒரு நிமிஷம் அதுக்காக சார். வேணவே வேண்டாம்னு முடிவு பண்ணி போயிடலாமா? அப்படி இல்ல சார். ஆ. ஆணவ படுகொலைக்கு இதுவரைக்கும் நடந்த சம்பவங்கள எடுத்து பாத்துங்க. கோகுல்ராஜ் கொலை வழக்கு நடந்த எல்லாத்துக்கும் ம். மரண தண்டனை, காலவரையற்ற உயிர் மூச்சு இருக்கிற வரை எத்தனை பேருக்கு? எல்லாத்துக்கும் இருக்கு சார். ம். எல்லாத்துக்கும் நடந்திருக்கு சார். ஆனா இந்த சட்டம் இயற்றினா மட்டும்தான் இது நல்லா கரெக்டா சரியா சொல்லிட முடியாது. சட்டங்கிறது சட்டம் எதுக்குன்னா ஒழுக்கம் பேக்கப். ஒரு நிமிஷம். தனி மனித ஒழுக்கம் இருந்தா தான் சார் இது சரியாகும். ம். தனி மனித ஒழுக்கம் வேணும். அந்த சூழல் பார்க்கணும். நீங்க ஒரு சிறைச்சாலையில ஒரு சிறைவாசியா போயிட்டு அங்க போய் போன் கேட்கணும், ஏசி இருக்கணும், ஃபேன் இருக்கணும்னு நினைச்சா முடியாது. அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கணும். அப்படி மாத்திக்கிட்டா மட்டும்தான் இந்த உலகத்துல, இந்த தமிழ்நாட்டுல நம்ம வாழ முடியும். அப்படி இருக்கும்போது என்னதான் முடிவு? சார், அப்போ ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும் சார். நம்ம வாழணும். நம்ம நிம்மதியா வாழணும். நம்ம வீட்டுக்கு போய் தூங்குனா நிம்மதியா தூங்கணும். காதல் திருமணமே காலையில செய்யக்கூடாது. குளிக்கும்போது எந்த மாட் பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். மாற்று சமூகத்துல நம்ம கல்யாணமே அதனால பண்ணிக்கூடாது. சூழல் பார்க்கணும் சார். என்னன்னு பார்க்கணும். தன்னோட வாழ்க்கைய வாழணும்னா அவனோட சூழல பார்க்கணும் அப்ப சார். நீ காதல் திருமணமே பண்ணக்கூடாது. நீ வந்து சார் பட்டியல் சமூகத்தை வந்து வேற சமூகத்தை சார்ந்தவங்க சார் கல்யாணம் ஒண்ணும் இல்ல. பண்ணக்கூடாது. வேற சமூகம் இன்னொரு சார் சமூகம் இல்ல சமூகங்களுக்குள்ள சமூகம் பண்ணவே கூடாது. அப்படி இப்படிதான். கிடையாது சார். அப்ப நானே ஒரு காதல் திருமணம் சார்.
என் பையனுக்கு ஜாதி சர்டிபிகேட்டே இல்ல சார். சரி, ஜாதியில எந்த சாதி வேண்டாம்னு நான் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கேன் சார். சரி. அந்த மாரி சூழல்ல நான் வளர்ந்துருக்கேன். எனக்கு தெரியும். இந்த தமிழ்நாட்டுல நம்ம எப்படி வாழணும், எந்த மாரி போகணும், எப்படி இருக்கணும்னு. ஆனால் எங்களுக்கு நாடார்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கொங்கு மண்டலத்துல கிடையாது. தீரன் சின்னமலைக்கு அங்கீகாரமாகி இன்னைக்கு ஆடி 18க்கு அரசு விழாக்கு முதலமைச்சர் உட்பட அனைவரும் வந்து இன்னைக்கு மாலை போட வர்றாங்க. ம். ஆனால் கொங்கு குணாளர் நாடாருக்கு சதா நாடாருங்கிற ஒரு தனிநபர் விழா எடுக்க வேண்டிய சூழல் இருக்கு. ம். அதே ஆடி 18 அன்னைக்கு கொங்கு குணாளர் நாடாருக்கு அரசு விழா இல்லாம நான் தனிப்பட்ட முறையில ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டிட்டு போய் வெறும் அரசு வீர வணக்கம் செலுத்துறேன். அவரோட குலதெய்வத்துல பண்றேன். ம். ஆனா எங்களுக்கு இங்கேயே பாகுபாடு என்ன இருக்கும்போது முரணா ஒரு இருக்கு நீங்க நிமிஷம் சொல்றது? சொல்லிடுறேன். நீங்க ஒரு பேருக்கு பின்னாடி ஒரு நிமிஷம் சார். கம்யூனிஸ்ட். நாடார்னு வச்சிருக்கிறதுக்கு காரணம் அரசியல் அங்கீகாரம் எங்களுக்கு தேவை. ம். கொங்கு மண்டலத்துல. அதுக்காக வச்சிருக்கிறோம். அதுக்காக இந்த படுகொலைவோ, இந்த ஆணவ கொலைத்துக்கோ, கொலைகள் நடக்கிறதுக்கோ நாங்க வந்து துணை போறது கிடையாது. அதே மாரி சாதி பற்றாளர் யாரும் போய் கொலை பண்றது கிடையாது. சாதி வெறியர்கள் இதற்கு முன்னாடி நடந்திருக்கலாம். ஆனா இது தனி நபர் குடும்பத்துக்கு நடந்த பிரச்சனை. இத கொண்டு போய் சாதி ரீதியா பேசி சாதின்னு கொண்டு வந்து பிரச்சனைய தான் உருவாக்குறீங்களே ஒழிய, இதுக்கு தீர்வுகள ஏற்படுத்துறதுக்கான வேலைகள் பார்க்கறது இல்லையா? அரசு வந்து நிச்சயமாக இதை தீர்வு நோக்கி செலுத்த வேண்டும். அதற்கான தேவைகளை செய்ய வேண்டும். நிச்சயமாக இதற்கு ஒரு சட்டம் உருவாக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக இயக்கங்களுடைய கருத்தாக இருக்கிறது. வரட்டும் வரவேற்கிறேன். ரைட். சரி. எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப் போகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்தை எனக்கு பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி.